ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெஃப்ட், ரைட்டு, மிட்டு, லெண்டு, ஃபைண்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி கூகுள் ஷீட்ல யூஸ் பண்றதை வச்சு பார்க்கலாம். நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்ககிட்ட ஏ காலம்ல இருக்க மாரி நேம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிஃபிகல்ட்டியா இருக்கும். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ற மாதிரி மாத்துறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இந்த செல்லில் இருக்கக்கூடிய நேம் வந்து சிலம்பு அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு வேணும். ரைட்டில் இருக்கிறது எனக்கு தேவையில்லை அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ வேல்யூ வேணுமோ, எத்தனை நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் வேணுமோ, இப்போ சிலம்பு அப்படிங்கிறதுல 7 நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்கள் இதில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் இதே மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வரைக்கும் கூட மட்டும் வேணும் அப்படின்னாலும் அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஈக்குவல் கொடுத்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். இது வந்து எந்த செல்லில் இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், லெஃப்ட்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ எனக்கு இந்த நேம் வந்து எவ்வளோனா 7 நம்பர் இருக்கு. அப்போ நான் 7ன்னு கொடுக்குறேன். 7ன்னு கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்தோன்னா சிலம்பு அப்படிங்கிற நேம் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ரைட்டு அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரைட்டுங்கிறத யூஸ் பண்ணால் இப்போ ரைட்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து நமக்கு ரிசல்ட் வந்தோம். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆமாம், ரைட்ல வந்து இந்த சர்மாங்கிற நேம் வந்து 5 தான் இருக்கு. அதனால 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்டர் கொடுத்தோன்னா சர்மா அப்படிங்கிறது அந்த நேம் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் அதுவாக வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ மிட்டுங்கிற கமெண்ட் என்னன்னா நடுவாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ எந்த நம்பர்ல நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் முடியணுமோ அது மட்டும் நம்ம ஷோ ஆகும். இப்போ அந்த கமெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ மிட்டுங்கிறத கொடுத்துங்க. இந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்டார்டிங் அட் அப்படின்னா இது வந்து எந்த நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 8வது நம்பரில் இந்த நேம் எஸ்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ 8ங்கிறது கொடுத்துருங்க. கம்மா எத்தனை கேரக்டர்ஸ் லென்த், எக்ஸ்ட்ராக்ட் லென்த். இப்போ எத்தனை கேரக்டர்ஸ் 8ல் ஸ்டார்ட் ஆகுது. 8ல இருந்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை அந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாமே ஷோ ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெட்டர்ஸ் இருக்கு. 5 லெட்டர் தான் எனக்கு வேணும். அதனால 5ன்னு கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா சர்மாங்கிற பேர் மட்டும் வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு பேர் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ SARM அது வரைக்கும் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அது வரைக்கும் மட்டும் தான் வரும். இது வந்து மிட்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ லென் அப்படிங்கிற கமெண்ட், லென்னுங்கிற கமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு செல்லில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அதையுமே சேர்த்து கவுண்டில் எடுத்துக்கும். இப்போ லென்னுங்கிற கொடுத்து கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் நீங்கள் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 13 லெட்டர் இருக்கு இன்க்ளூடிங் ஸ்பேஸ். இப்போ ஃபைண்ட் அப்படிங்கிற கமெண்ட் பார்க்கலாம். ஃபைண்டுங்கிற கமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எதை தேடணும் அப்படின்னு சொல்லி கேட்குது, சர்ச் ஃபார் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் ஸ்பேஸையும் தேடலாம், இல்லைன்னா SLM எந்த லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரை நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வந்து கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் தேடுறது கிடைக்கும். ஸ்மால் இருந்துச்சுன்னா ஸ்மால் மட்டும் தான். இப்போ நீங்கள் வந்து இப்போ எஸ் வந்து கேப்ஸில் இருக்குது, ஆனால் நீங்கள் ஸ்மால் எஸ் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஒரு லெட்டர் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கொட்டேஷனில் தான் போகும். இப்போ வந்து ஸ்மால் எஸ் கொடுக்குறேன், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு எதில் இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் டு சர்ச் அப்படின்னா எந்த செல்லு அப்படின்னு சொல்லி கேட்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாம், இந்த இது தேவையில்ல, ஸ்டார்டிங் ஆட்டு நான் கேன்சல் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஓகே கொடுத்துருவோம். இப்போ வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லி எரர் மாரி காட்டுது. ஏன்னா வந்து ஸ்மால் லெட்டர் வந்து இதில் கிடையாது, அதனால உங்களுக்கு வந்து எரர் காட்டுது. இப்போ சப்போஸ் கேப்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்லேயே இருக்குது, அதனால 1ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஸ்பேஸ் தான் வேணும். ஸ்பேஸ் எத்தனாவது லெட்டர் இருக்குது அப்படின்னு அதையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிறது காமிச்சிடும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 8வது இடத்துல ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடம் வந்து ஸ்பேஸ் வந்து 8, 7, இது 8வது இடம், அதனால ஸ்பேஸ் வந்து 8வது இடமா காட்டுது. அதுக்கப்புறம் பாருங்க லெஃப்ட் அண்ட் ஃபைன் ஃபங்க்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா இப்போ லெஃப்ட்ல இருந்து நம்ம முன்ன வந்து லெட்டர்ஸ் நம்ம கொடுப்போம். ஆனால் சில டெக்ஸ்ட்ல வந்து லெட்டர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிலம்புங்கிற பேர்ல 7 இருக்கும், ஜீவாங்கிற பேர்ல 5 இருக்கு. அப்போ வந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து 7 லெட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா ஜீவாங்கிற பேர்ல
பாதி கட் ஆயிரும். இந்த ஜீவா ஸ்பேஸ் விட்டு பி அது வரைக்கும் நமக்கு கட் ஆயிரும். பாருங்க, ஈக்குவல் டு லெஃப்ட்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 7 எனக்கு சிலம்புங்கிறது வந்துருச்சு. ஆனால் கீழே இருக்க பேருக்கு ட்ராக் பண்ணனா ஜீவா பி என்கிறது வரும். ஏன்னா ஜீவா மட்டும் வராது. இதுதான் வந்து இது கரெக்டாக இருக்க பேருக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து காமனாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ் வரைக்கும் மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுவோம். ஈக்குவல் டு லெஃப்ட் கொடுத்துங்க. இதை தான் தேட போகிறோம். இதில் கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கேட்குது. நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எப்படின்னா நம்ம ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சர்ச் பண்ணா கம்மா வரைக்கும் தான் நம்ம இது இந்த ஸ்பேஸ் வரைக்கும் தேட போகிறோம். அதனால அதை மட்டும் கொடுத்துருவோம். இந்த ஸ்பேஸ் தேட போகிறோம் எதுலன்னா இதே செல்லில் தேடப்போம். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைன் ஃபங்க்ஷன் நார்மலாக இந்த ஸ்பேஸ் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஃபைன் ஃபங்க்ஷன் எத்தனாவது 8வது இடம் இருக்கிறது காமிச்சிடும். அது வரைக்கும் மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் வந்து அதில் காட்டும். அப்போ லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நம்பர் எது வரைக்கும் அப்படின்னா ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் அந்த ஃபார்மில் வந்து அப்ளை ஆகும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா சிலம்பம் வந்துடும். ஆனால் இதுவே அப்படியே கீழே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஜீவா அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் முன்னாடி இருக்க வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவல் டு ரைட்னு கொடுங்க. ரைட்லேயும் அதே தான். நம்ம அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் வரைக்கும் தான் நமக்கு தேவை. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தேவையில்லை. அதனால இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கேட்குது. இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம இதுவும் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்ல இருந்து 5 அப்படின்னு நம்ம 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே கொடுத்தோமா சர்மாங்கிறது இது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் கீழே இருக்கக்கூடிய ஜீவபாரதிக்கு 5 லெட்டர் ரத்தி அப்படிங்கிற மட்டும் தான் வருது. ஆனால் நமக்கு ஸ்பேஸை வந்து நம்ம காமனாக வச்சுட்டோம்னா இது கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ இது ரெண்டுமே வந்து வேற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது ரைட் ஃபார்முலாவிலேயே இந்த செல்லுக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ்னா இப்போ லென் அப்படின்னா மொத்த லெட்டர்ஸையும் நம்ம கிட்ட சொல்லிடும். லென்னுங்கிற கமாண்டு இந்த செல்லில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லிடும். ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க. மைனஸ் இப்போ மொத்த நம்பர்ஸ்ல இருந்து இப்போ இந்த ஃபைண்ட் அந்த இந்த ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் இருக்கக்கூடியதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சர்மாங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ மறுபடியும் ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எது வரைக்கும்னா அந்த ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ண போகிறோம். அதனால ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கம்மா கொடுத்துட்டு எதில் தேடணும்னா இதில் தான் நம்ம தேட போகிறோம். ஓகேவா? அதனால க்ளோஸ் பண்ணிக்கங்க ப்ராக்கெட்டு. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ சர்மாங்கிற பேர் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு. இதில் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ சில மொத்த லெட்டர்ஸ் வந்து அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் மைனஸ் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் நமக்கு வந்துருச்சு. அடுத்து அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணி பாருங்க. பாரதிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட. இப்போ நீங்க இதே மாதிரி எவ்வளவு அலைன்மெண்ட் இருந்தாலும் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக அதை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துரும். இதுவும் ட்ராக் பண்ணி பாருங்க. இதுவும் கரெக்டாக குமாருக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு. அஜித் மட்டும் எடுத்து குமாருக்கு கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து மிட் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து மிட் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபைன் ஃபங்க்ஷன் ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இதுல வந்து 2 ஸ்பேஸ் இருக்கு, 3 பேர் இருக்கு. இதுல சென்டர் முன்னாடி நடுவர் இருக்க பேர் மட்டும் எடுக்கும். இப்ப இதுக்கு வந்து மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மிட்னு கொடுத்துருங்க. எங்கன்னா இந்த செல்லு தான், இந்த செல்ல தான் நம்ம தேட போறோம். ஆமா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா எதுல எஸ்ங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கேட்கறாங்க. அப்ப என்னன்னா ஸ்பேஸுக்கு அடுத்த நம்பர் தான் எஸ். அப்ப நம்ம இதுக்கும் ஃபைன் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் வச்சுதான் தேட போறோம். அதனால வழக்கம் போல டபுள் கொட்டேஷன் ஓபன் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆமா, இந்த செல்லு தான். ஓகேங்களா? இந்த செல்லுங்க இதை கொடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சுங்க. இப்ப இதுனா இந்த ஸ்பேஸ் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் காட்டும். அதுக்கப்புறம் +1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் அடுத்த ஸ்பேஸ் என்னன்னா எஸ். ஸ்பேஸுக்கு அப்புறம் அடுத்த நம்பர் தான் எஸ்ங்கிறதுனால நம்ம +1 அப்படின்னு சொல்லி போவோம். அடுத்து இப்ப கம்மா கொடுத்தீங்க. எத்தனை லென்த் அந்த லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குது. சக்திங்கிறது 6 லெட்டர். அடுத்து வந்து நம்ம இப்ப 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு நமக்கு செட் ஆகாது. ஆனா வந்து நம்ம ஸ்பேஸ் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும் இருக்கக்கூடியதை மைனஸ் பண்ணிட்டோம்னா
ஆட்டோமேட்டிக்கா அந்த லென்த் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இதுக்கும் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபைண்ட் கொடுத்துருங்க, அதேதான் ஸ்பேஸ் தான் நமக்கு தேவைப்படும். கொடுத்து ஆமா இந்த சைடு தான் ஆமா ஸ்டார்டிங் அட் அப்படின்னு சொல்லி கேட்குது. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால மறுபடியும் இதுக்கு வந்து ஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபைன் ஃபங்க்ஷன் எதை திறப்போமோ அதே தான் ஸ்பேஸ் தான். இதே செகண்ட் ஸ்பேஸ்க்காக இந்த ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து செகண்ட் ஸ்பேஸ் அந்த ரெண்டு வேலையும் கிடைச்சிச்சுன்னா ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸாக்டா அந்த லென்த் நமக்கு கிடைச்சிடும். அதனால நம்ம இது யூஸ் பண்றோம். ஆமா இந்த இதை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க +1. இப்ப இது மட்டும் எதை சொல்லுது, இதை மட்டும் எதை சொல்லுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த எஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய லெட்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு அடுத்த லெட்டர் எஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை சொல்லுது. இது பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துங்க, +1 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு -னு கொடுத்துங்க. மறுபடியும் ஃபைன் ஃபங்க்ஷன் கொடுங்க, ஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்பேஸ் தான் தேட போறோம். ஆமா இதுல தான் தேட போறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு மறுபடியும் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ சக்திங்கிற பேர் மட்டும் கரெக்டாக அதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி கீழே இருக்கக்கூடியதுக்கு இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டோட லென்த் நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ராக் பண்ணோம்னா போதும். கீழே இருக்க நேமும் வந்து நடுவாக இருக்க நேம் மட்டும் ரெண்டு ஸ்பேஸுக்கு நடுவாக இருக்க நேமும் ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அது வந்து லாஸ்ட்ல வந்து இப்போ இதில் வந்து ஜீவாங்கிறதுக்கு டபிள்யூங்கிறது தேவையில்லாமல் இருக்கு. ஆனால் அடுத்த நம்பருக்கும் தேவையில்லாமல் டபிள்யூ இருக்கு. ஆனால் இப்போ இதே வந்து ரைட் ஃபங்க்ஷன் இல்லை லெஃப்ட் ஃபங்க்ஷன் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் தான் கேட்கும். இப்போ 5 லெட்டர் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்தோம் அப்படின்னா ஆனால் சக்தி இதில் வந்து பாதி அடி வாங்கும். அப்போ இதில் என்னன்னா டோட்டல் லெட்டர்ல இருந்து நம்ம வந்து அந்த ஜீவாங்கிற பேர் மட்டும் நம்ம எடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஃபங்க்ஷனில் லெஃப்ட் மட்டும் தான் இப்போ நமக்கு தேவை, ரைட்ல இருக்க அந்த டபுள்யூ வந்து தேவையில்லை. அதனால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ஃபங்க்ஷனில் லெஃப்ட்னு ஓப்பன் பண்ணிட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்து இதுக்கு வந்து லென் ஃபார்ம்லாம் ஓப்பன் லென்னுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செல்லில் எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டர் வந்து இதில் வந்து ஷோ ஆயிரும். இப்போ இந்த லென் மொத்த லெட்டரு அதுல இருந்து -2. இப்போ இந்த லாஸ்ட்ல இருக்க 2 லெட்டர் மட்டும் நமக்கு தேவையில்லை. அதனால லாஸ்ட்ல இருக்க 2 லெட்டர் மைனஸ் பண்ணோம்னா எக்ஸாக்டா நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சோம். இப்போ நீங்க க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு என்டர் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக் ஜீவாங்கிறது வந்துடும். இப்போ சக்திக்கும் சும்மா ட்ராக் பண்ணினா போதும், அதே வேல்யூ கரெக்டாக வந்துடும். ஏன்னா லாஸ்ட்ல 2 நம்பர் மட்டும் மைனஸ் ஆயிடும். லென் ஃபார்ம்ல மொத்த லெட்டர்ல இருந்து 2 மைனஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லெஃப்ட்டுக்கு ஏற்ற அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதே போல அடுத்து இப்போ ரைட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஈக்குவல் டு ரைட்னு கொடுங்க. இப்போ இது என்னன்னா ரைட்ல இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் கரெக்டாக இருக்கு ஜீவா அப்படிங்கிறது. முன்னாடி வந்து ZCV அது மாதிரி தேவையில்லாம நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அதனால ரைட்டுங்கிறது மட்டும் கொடுத்துட்டு அந்த செல்லை கிளிக் பண்ணுங்க. எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வேணும் அப்படிங்கிறது நம்ம லென் ஃபார்ம்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ லென்னு கொடுங்க. இந்த டெக்ஸ்ட்ல ரைட்ல இருக்கக்கூடிய 3 லெட்டர் மட்டும் நமக்கு தேவையில்லை. அப்போ -3 இப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ மொத்த லெட்டர்ல இருந்து 3 லெட்டர் தேவையில்லை. அது என்னன்னா ரைட்ல இருந்து கரெக்டா அந்த லெட்டர் லென்ல இருக்கக்கூடிய வேல்யூ கிடைச்சிடும். இப்போ மற்ற லெட்டர்ல இருந்து 3 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைடு வரக்கூடிய லெட்டர் வந்து அதுக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர் லென்த் வந்து கிடைச்சிடும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஜீவா அப்படிங்கிற பேர் மட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து அப்படியே கீழே ட்ராக் பண்ணீங்கன்னா எல்லா பேரும் கரெக்டாக வந்துடும். முன்னாடி இருக்க அந்த 3 லெட்டர் மட்டும் எரேஸ் ஆயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.